ரங்க 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 இது சொந்தம். இப்படி எல்லாரும் என்ன அம்போன்னு விட்டுட்டு நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? இந்த விஷயத்துல நான் பட்ட அவமானம் என் மனசுல ஆறாத காயமா இருக்கு. அந்த வேதனையில தான் நான் கோவமா பேசிட்டேன். அதுக்காக என்னை விட்டுட்டு இப்படி கிளம்பிடுறதா? நிதானமா எடுத்து சொல்லி எனக்கு புரிய வைக்க கூடாதா? நீங்க புரியுற மாதிரி சொன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேனா? சரி சரி வாங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இத பாருங்க, பேசுறதுக்கு இனிமே வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, இப்போ ஒன்னும் பேச வேணாம். நந்தினி விஷயத்துல இனிமே நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை தான். அதை நாம பண்ணுவோம். என்ன? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? வாங்க போலாம். போலாம். வாவேலு வாக்கல வாங்க. சொல்லு வேலு, என்ன செய்யலாம்? நந்தினிக்கு கல்யாணம் பண்ணணும்பா. பையன் ரெடி, பேர் ஆனந்த், லாயர். அமிர்த வர்ஷினி இருந்த இந்த மனசுல இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா? ஆமாங்கய்யா, நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி ஓபன் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் வேலையை ரொம்ப ஈஸியாக்குற மாதிரி நீங்களே சட்டுன்னு இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காம உன் மனசை மாத்திக்க நந்தினி. இந்த ஊர் இல்ல, இந்த உலகம் இல்ல. இந்த உலகத்தை படிச்சு அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, என் மனசு மாறாது. என்னால சம்மதம் சொல்ல முடியாது. உனக்கு இவ்வளவு வீம்பு வீராப்பு இருந்துச்சுன்னா உன்னை பெத்த அம்மானா எனக்கு எவ்வளவு இருக்கும்? உன் வாயாலேயே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் உன்னை சொல்ல வைக்கிறேன். ஓ, எனக்கு தெரியாம இவ்வளவு வேலை நீ பண்ணிருக்கியா? ஆமாங்க. சரி, இப்ப நந்தினி எப்படி ஓகே சொல்ல வைக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஐடியா? எப்படிங்க? அம்மா வரலட்சுமி அம்மா, உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. வெல்கம் மிஸ்ஸஸ் வரலட்சுமி. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குமா நன்றி சொல்ற? என் டியூட்டியை தானே செஞ்சேன். இன்னைக்கு நான் இப்படி வெளியில நிக்கிறேன்னா அதுக்கு உங்களோட திறமையான ஆர்கியூமெண்ட் தான் காரணம். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்னை தனியா தவிக்க விட்ட ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியா தவிக்க விடணும். என்ன மேடம், போலாமா? போலாம் சார். உட்காருங்க.
ஆஹா, இந்த டீச்சர் நமக்கே பாடம் கற்றுக் கொடுத்துரும் போல இருக்க. என்ன வக்கீல் சார், என்ன யோசனை? வந்து வண்டியில ஏறுங்க. அதோ அதோ மேடம். வாங்க, உள்ள வாங்க. வரேன். என்ன பார்க்குறம்மா? இனிமே இதுதான் உன் வீடு. வாமா உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இல்லைங்க. ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. வரலட்சுமி, இவங்க தான் கமலி, பூர்ணிமாமாவோட ஒரே பொண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி. வெல்கம் அவர் ஹோம் ஆண்டி. இந்த வீட்ல எனக்கு இப்படி ஒரு அன்பான வரவேற்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நானும் தான் ஆண்டி. இப்படி ஜில்லுன்னு ஒரு முத்தம் கிடைக்கும்னு நானும் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க உள்ள போங்க, நான் இதை கொட்டிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நீ இதை கொட்டிட்டு வா. நான் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நுழையிறப்ப உன் கையை பிடிச்சிட்டு தான் நுழையணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி. ஆ, வாங்க ஆண்டி. பூர்ணிமாமா, உங்களுக்கு ஒரு பெரிய கவலை விட்டுது. சேர்க்க வேண்டிய இடத்துல உங்க பொண்ணை சேர்த்துட்டீங்க. தேங்க்ஸ்மா. நான் நினைச்சு பார்க்காத ஒரு லைஃபை நீங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நன்றி கடனா உங்க பொண்ணை நான் என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். என்னாச்சு ஆண்டி? ஒன்றும் இல்லை, உங்க அம்மாக்கு என் மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல ஆண்டி, நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நானும் அம்மாவும் தான் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காம அன்பா அக்கறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருங்க, அது போதும்.
நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வக்கீல் அங்கிள். நாங்க 2 பேரும் இனிமே அப்படிதான் இருக்க போறோம். ஆண்டி வாங்க ஆண்டி, உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். நான் இந்த வீட்டை சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தரை வர வச்சு அவரை இந்த வீட்டை சுத்தி பார்க்க வைக்கணும். யார் ஆண்டி அது? இந்த சாப்பிடு. நீங்களே எங்களுக்கு ஊட்டி விடுறீங்களா டாடி? ஆமா டாடி, உங்க கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஏன் செல்லம், சரிடா நானே ஊட்டுறேன்னு. யாரா நீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? டேய் நீதான்டா வேணும், வாடா. டேய் 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 வர. டேய் ஐயோ ஓடாதடா. டேய் சொல்றா. ஐயோ வர. டேய் டேய் சரத். டேய் ஏய் ஏ பசங்கள ஒண்ணு பண்ணாதீங்க. ஏய் வர. ஏய் வர. ஏய் அப்பா ஏய் நில்ல. நான் கேளு. ஏய் 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 நில்றா தம்பி. சொன்னா கேளு, ஓடாத. என் பையனை ஒண்ணு பண்ணாதீங்க, என் பையனை ஒண்ணு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஐயோ சார், ஐயோ ஒண்ணு பண்ணாதீங்க. ஐயோ எந்திரா எந்திரா மேல சார், என் பசங்களை ஒண்ணு ஏய் பண்ணாதீங்க சார். வண்டியில போய் ஏய் கூட்டு போடா அவனை. ஆடா போடா. என்னடா பேச்சு? ஆடா. ஐயோ என் பையன் ஏய் சார். இழுத்துட்டு போடா. என் பையனை ஒண்ணு அப்பா அப்பா சரத் போ 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 போ. ஏய் போடா. ஓ ஓடா போடா. ஓடா போ ஓடா. போ வண்டியில ஏறு. போடா போ. ஓடா. ஏய் கத்தாம ஓடா. போ போ போயிட்டே இரு. ஓடா. போடா நீ. போ போயிட்டே இரு. போடா. போய் வண்டியில ஏறு. போடா. போடான்னு சொல்றேன். போடா போடா. போடா. யார் சார் நீங்க? அந்த வரதனோட ஆளா? அதான் செஞ்ச தப்புக்கு என் வைஃப் ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கால, இன்னும் என்ன வேணுமா அவனுக்கு? ஏய் முதல்ல வண்டியில ஏறா. ஏறா. ஐயோ ஏறு ஏறு உள்ள போ. ஏய் உள்ள போ. ஏறு. உள்ள போடா.
உள்ள உட்காரு தம்பி. ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா இறங்கு இறங்கு. ஏய் இறங்கு இறங்கடா கீழே இறங்கு வாடா ஏய் வாடா ஏய் வாடா விடுங்க. என்ன அந்த வரதன் தானே கூட்டிட்டு வர சொன்ன? வரேன். வரதா ஏய் நீ வரதா ஓ ஓ வரதா 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 எங்க இருக்க? வெளில வா. இதோ என்னையும் என் பசங்களையும் அடியால வச்சு கூட்டிட்டு வர சொன்னல, வந்துட்டோம். நீ எங்க இருக்க வரதா? வாவில்ல. வரதன் எங்க? வர சொல்லுங்க. நீங்க எல்லாம் யாரு? வரதன் எங்க? அடியாளுங்களை வச்சு என்னையும் என் பசங்களை கடத்திட்டு வர சொல்லிட்டு அந்த வரதன் எங்க போயிருக்கான்? வரதா வரதா எங்க எங்க ஒளிஞ்சிருக்க நீ? என்ன பயந்துட்டியா? வெளில வா. ஹலோ, வரலட்சுமி. ஓ, உங்களுக்கு பேரெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா? என்ன என்ன வரு? சரி, நீ எப்ப ரிலீஸ் ஆன? எதிர்பார்க்கல. இப்படி வந்து நான் நிப்பேன்னு நீங்க நினைச்சு கூட பார்க்கல. என்ன பார்த்ததும் உங்க மனசுக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சுல்ல? என்ன வரு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உங்ககிட்ட பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இதோ வரேன். வரு, என்ன இதெல்லாம்? ஜெயில இருந்து எப்ப ரிலீஸ் ஆன? எப்படி ரிலீஸ் ஆன? எனக்கு உங்கள மாதிரி நம்பிக்கை துரோகிகளை மட்டும் இல்ல, சில நல்லவாளையும் தெரியும். நான் காலம் பூரா ஜெயில கடந்து செத்து சுண்ணாம்பாயிட்டு இருப்பேன். நீங்க புதுசா ஒருத்திய கல்யாணம் கட்டிண்டு லைஃப சந்தோஷமா கழிக்கலான்னு கனவு கண்டுட்டு இருந்தேள். அத கலைக்கிற மாதிரி உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டா பாத்தேளா இந்த வரலட்சுமி? வரு, என்ன பேசுற நீ? இது யாரோடா? ரிலீஸ் ஆன உடனே நம்மாத்துக்கு வராம இங்க எதுக்காக வந்த? இனிமே இதுதான் என்னோட புகுந்த வீடு. இவங்க தான் என்னோட ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் இவங்களை விட்டு உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்னது, இவங்கள கூட்டிட்டு வர சொன்னியா? இவங்க எல்லாம் என் கிட்டயும் என் பசங்க கிட்டயும் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணாங்க தெரியுமா? கத்தியை காமிச்சு மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வர சொன்னியா? ஏன் வரு, என் மேலயும் பசங்க மேலயும் வெறுப்பு, கோவம். எனக்கு உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் தான் கோவம். என் பசங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இப்ப எதுக்காக உங்களை இங்க வர வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த வரலட்சுமியோட வாழ்க்கை வேற ஒரு உயரத்துக்கு போயிடுச்சுன்னு காட்டுறதுக்காகத்தான்.
ஆமா, மாசம் 1000க்கும் 2000க்கும் உங்களோட அல்லாடி மல்லு கட்டிண்டு குடும்பம் நடத்தின அந்த வரலட்சுமி இன்னைக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான்னு காட்டுறதுக்காகத்தான். இதையெல்லாம் பார்த்து நீங்க நில கொலைஞ்சு போகணும், உங்க நிம்மதி கெட்டு அலையணும். அதுக்காகத்தான், அதான் எனக்கு வேணும். வாழ்க்கையில உங்களை மாதிரி மனுஷாலால வஞ்சிக்கப்பட்ட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த சுவாமி எவ்வளோ பெரிய வரம் கொடுத்திருக்கார் பாத்தேளா? இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு புரியாம பேசிட்டு இருக்க. நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தது அது பகவானோட அருள். நீக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இப்ப நீ நினைச்சிட்டு இருக்கியே இந்த வசதியான வாழ்க்கை தப்பு வரு. இப்ப நீ தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைய நிச்சயமா சொல்ற, நீ எவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்தாலும் சரி, கீழே விழுந்த எலும்பு கூட மிச்சாது. இனிமே உங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எந்திரிக்க விடாம அழிக்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம். உங்க ஃபேமிலியில எல்லாருமே என்ன சாதாரணமா நினைச்சிட்டேள். அத தப்புன்னு நிரூபிக்காம நான் ஓய மாட்டேன். போங்கோ. வரு, உன் மனசு பூரா கோபமும் மண்மையும் நிறைஞ்சிருக்கு. அதனால்தான் அது உன் கண்ணு மனச புத்திய எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. உன்னை கெட்ட பாதையில இழுத்துட்டு வந்து இதோ இப்படி கொண்டாந்து சேர்த்திருக்கு. இப்ப நான் எதை சொன்னாலும் காதுல ஏற போறதில்ல. உன் மனசுக்கும் புரியாது. ஆனா இதெல்லாம் புரியற ஒரு நாள் நிச்சயமா வரும். அன்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டாலும் உனக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளேயே வாழ்க்கையில எல்லாத்தையும் நிச்சயமா இழந்திருப்ப. என்ன சாபம் விடுறேளா? இல்ல வரு, கோவம் எப்பவுமே நமக்கு கெட்டதுதான் கொடுக்கும். அதுக்குதான் எச்சரிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வாங்கடா போலாம். ஹலோ, அவளை எங்க கூட்டின்னு போறேள்? அவ 2 பேரும் என்னோட தான் இருப்பா. நீங்க போங்க. கமலி, பசங்க 2 பேரையும் உள்ள கூட்டின்னு போ. வாங்க. இல்ல, எங்க அப்பாவை விட்டு நாங்க வரவே மாட்டோம். ஆமா மம்மி, வேணும்னா நீ எங்களோட வா. நம்ம பழையபடி ஒரே ஃபேமிலியா இருக்கலாம். வா மம்மி. வாய மூடு. இனிமே நாம ஒன்னா வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு உங்க அம்மா வேணுமா இல்ல அவர் வேணுமான்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கோங்க. எங்களுக்கு டாடி மட்டும் தான் வேணும். டாடியை விட்டுட்டு நாங்க உன்னோட இருக்க மாட்டோம். வாங்க டாடி போலாம். நமக்கு இந்த அம்மா இந்த வீடு எதுவுமே வேணாம். நம்ம வீட்டுக்கே போயிடலாம் டாடி. வரு, ஹஸ்பண்ட் வைஃபுக்கு இடையில பிரிவு ஏற்பட்டா நியாயமா குழந்தைங்க அம்மா கிட்டதான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவாலதான் பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். ஆனா இப்ப நீ இருக்கிற உயரத்துல இந்த குழந்தைங்களுக்கு உன்னால ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை.